அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளை, இதை கற்போம் கற்பிப்போம். பாகம் 4, சத்தியத்தை அறியும் நோக்கம். நோக்கங்கள் சரியாக அமைய வேண்டும். சத்தியத்தை அறியும் நோக்கம் சிறிதும் இல்லாமல் ஏதோ கடந்து போகும்போது அமர்ந்து கொள்ளும் பாவிக்கே பெரும் பாக்கியம் கிடைக்கும்போது அல்லாவின் அன்பையும் அரவணைப்பையும் எதிர்பார்த்து ஆவலோடு கலந்து கொள்ளும் மக்களை அவன் வெறுமனே விட்டு விடுவானா? அவர்களுக்கு எப்படிப்பட்ட நிலை பாக்கியம் கிடைக்கும் என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்க வரும். வாழ்க்கையில் எல்லோரும் எப்போதும் எதிர்பார்க்கும் நிம்மதியை, அமைதியை அவர்களுக்கு அல்லாஹ் அளிப்பான். அளவற்ற அருளை அள்ளி தந்து வளமான வாழ்வை வழங்குவான். யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் நடக்கிறாரோ அவருக்கு அதன் மூலம் சொர்க்கத்திற்கு செல்லும் வழியை அல்லாஹ் காட்டுகிறான். மக்கள் ஓர் இறையில்லத்தில் ஒன்று கூடி அல்லாவின் வேதத்தை ஓதிக்கொண்டும் அதை ஒருவருக்கு ஒருவர் படித்து கொடுத்து கொண்டும் இருந்தால் அவர்கள் மீது அமைதி இறங்குகிறது. அவர்களை இறையருள் போர்த்தி கொள்கிறது. அவர்களை வானவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். மேலும் இறைவன் அவர்களை குறித்து தம்மிடம் இருப்போரிடம் பெருமையுடன் நினைவு கூறுவான். அறச்செயல்களில் பின்தங்கிவிட்ட ஒருவரை குலச்சிறப்பு முன்னுக்கு கொண்டு வந்து விடுவதில்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்திகளை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் 5231வது ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம். சிலர் தங்கள் பகுதியில் மார்க்க நிகழ்ச்சிகள் நடக்கும்போது கூட அதில் கலந்து கொள்ள முன் வருவதில்லை. துளியளவும் முனைப்பு காட்டுவது கூட இல்லை. நவீன சாதனங்கள் மற்றும் ஊடகங்களில் பயன்பாடு இருப்பதால் அதன் மூலம் மார்க்கத்தை தெரிந்து கொண்டால் போதும் எனும் மனப்போக்கு மிகைத்து விட்டது இல்லையா? அப்படி தெரிந்து கொள்வதிலும் தவறில்லை. அதற்கும் நமக்கு நன்மைகள் இருக்குது. ஆனால் அந்த முயற்சியிலும் எந்த முயற்சியிலும் இறங்காமல் முடங்கி விடுகிறார்கள்ல, இவங்களை பற்றி தான் நம்ம குறை கூறணும். அதாவது சைத்தான் நம்மிடம் தவறான மனநிலையை, அலட்சிய போக்கை உருவாக்கி நன்மையை விட்டு நம்மளை தடுத்து விடுகிறான். இதை மக்கள் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி பள்ளிகளில் நடக்கக்கூடிய பயான்களில் கலந்து கொள்வதற்குரிய வாய்ப்புகளும் வசதிகளும் இருந்தால் கண்டிப்பாக கலந்து கொள்வேன். ஒருபோதும் தட்டி கழிக்க மாட்டேன் என்று இனியாவது அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நேர்வழியை அறிய முக்கியத்துவம் கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய மனைவி மக்களுக்கு. எவ்வளவுதான் வேலை வெட்டிகள் இருந்தாலும், அதிகமான வேலைகள் இருந்தாலும் சரி, லீவு நாள்லையாவது ஒரு நாளில் மனைவி மக்களோடு அமர்ந்து குரானையும் ஹதீஸையும் படித்து அவர்களுக்கு போதிக்கக்கூடியவர்களாகவும் நாமளும் வழங்கிக் கொள்ளக்கூடியவர்களாகவும் ஆக வேண்டும். இதுபோல பொது நிகழ்ச்சிகளுக்கும் அழைத்து சென்று அவர்களை கேட்க செய்ய வேண்டும் என்பதும் குடும்ப தலைவருடைய ஒரு முக்கியமான அம்சமாக இருக்குதுங்கிறத ஒரு நோக்கமாக கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ்.